ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருமே வந்து thumbnail பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதுலேயே நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டாக வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், நான் வந்து இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 5 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நான் 5 மந்த் மிடில் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட கேட்பீங்க ஏன் இந்த குட் நியூஸ் வந்து எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது. எல்லாருமே எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியன் கல்ச்சர்னாலே வந்து ஒரு 3 மந்த்துக்கு மேலே தான் வந்து ப்ரெக்னன்சி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து செம்ம வாமிட்டிங்கு, தலை சுற்று வந்து நிறைய இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியாமல் இருந்தேன். ஸோ வந்து நான் இங்கேயும் பெங்களூருக்கும் சென்னைக்கு அம்மா வீட்டுக்கும் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து வாமிட்டிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. முன்னாடி வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது, இப்போ வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து வாமிட்டிங்க்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த 3 மாதம் அதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு கொடூரமாக இருந்தது. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இப்போ வந்து நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து எங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்து வர போகிறாங்க. ஸோ என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து 5 மாதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு நான் வளையல் போட்டிருக்கிறது பார்த்தாலே வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. 5ஆவது மாதம் வந்து வளகாப்பா சீமந்தமா எல்லாம் தெரில. ஸோ 5ஆவது மாதம் வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டுருக்கா. நான் சென்னை போயிருந்தேன். ஸோ வந்து 5 மந்த்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டாங்க. இங்கே பெங்களூர் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டாச்சு. 5th மந்த் பேபி ஷவர் வீடியோலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஐஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். என்ன வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இவங்களுக்கும் வந்து ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. எனக்கும் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து இப்போ தான் ஒரு வீடியோவாக வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் ப்ரெக்னன்சி செக் பண்ணது வந்து ஜான்வரி மந்த் 15th வந்து செக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து மே மாதம் டக்குன்னு வந்துடுச்சு. ஒரு 5 மாதம் வந்து டக்குன்னு ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த 3 மாதம் கடக்கிறதுக்குள்ளே தான் வந்து ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது. எப்படியும் வந்து கடந்து நம்ம 5ஆம் மாதத்துக்குள்ளே வந்து வந்தாச்சு. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோடே பண்ணியிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸு கூடமே வந்து வீடியோஸ் வந்து நான் என்னால் போடவே முடியல. நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்ன வீடியோவே போடுறதே இல்லை, உங்கள் மூஞ்சியே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ரீசன் தான், என்னால் குக்கிங்கும் பண்ண முடியல, பெருசாக நாங்கள் வெளியும் போகல, அதனால வந்து வீடியோவே எடுக்கிறது கிடையாது. அதனால தான் என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் நீங்கள் வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா என்னோடய சேனலோட அல்கோரிதமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எது வந்து போட்டாலுமே வந்து வியூஸே போக மாட்டேங்குது, இன்கமும் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. என்னதான் வந்து இந்த கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இதுக்காக தான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே நம்ம வந்து இதையே வந்து ஓவர் கம் பண்ணி வந்து நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து இன்னுமே வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்டி ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பேபி ஹார்ட் பீட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3rd மந்தில் வந்து என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. அதுலேயுமே வந்து நார்மல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 5th மந்த் பேபி இப்போது 5th மந்த் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து அது எடுக்கணும். ஸோ எனக்கு நடுவில் வந்து அந்த சுகர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கெலாம் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதான் அந்த 5 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பொறுமையாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு நாள் கூட பார்த்தாது. அந்த அளவுக்கு வந்து 3 மாதத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுச்சி வந்துட்டேன். பாப்பாவுக்குமே குட்டிமாவுக்குமே அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சோ என்னவோ தெரில. ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு 4 வயசு ஆக போகுது. அதனால தான் என்னவோ தெரில, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. எப்படியோ வந்து டேக்கிள் பண்ணி வந்தாச்சு 5 மாதம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.